தினப்பலன் பொது பலன் சொல்லி இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி காலையில எழுந்த உடனே ஒரு சில விஷயங்களை பார்த்து வாழ்க்கை அப்படியே லீட் பண்றாங்க. நிஜமாவே இது உண்மையா சார்? தினப்பலன் அப்படின்னு நீங்க மீன் பண்றது நட்சத்திர பலன், அப்புறம் ராசி பலன். இந்த ராசி நேயர்களே, இந்த நட்சத்திர நேயர்களே அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பேக்கேஜ். சார் அவர் படிச்சுட்டு போயிடுவாரு, நாங்க தான் எடிட் பண்ணி போடுறோம். சிலர் வாய்ஸ் லிங்க் ஆகாது, மேசத்துல இருக்க தூக்கி ரிசபத்துல இருக்க தூக்கி கண்ணிலையும் போடுவோம். பத்திரிகை சேல்ஸ் ஆகல, அப்ப பத்திரிகை எப்படி முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு போர்டு மீட்டிங் நடத்தும் பொழுது ராசி பலன் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ஜனவரி 1 போட்டது இந்த வருஷம் ஜனவரி 1 போறது, அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றது. அது போட்டோன்னே திருப்பி குரோத் ஆயிடுச்சு, 200% குரோத் ஆயிடுச்சு. மக்களுக்கு எந்தனைக்கு வரக்கூடிய ராசின்றதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் அப்படிதான். அது மாதிரி பொதுவா வலது கால் கட்டவரில் அடிபடும், மனைவியுடன் இன்னைக்கு கருத்து முரண்பாடு வரும், இன்று மதியத்துக்கு மேல் முக்கியமான நபரை சந்திப்பீர்கள், முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்பு நடக்கும்னு சொல்லி உருட்டுவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் நிறைய சந்தேகங்களையும் தெரிவுபடுத்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினப்பலன் பொது பலன் சொல்லி இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி காலையில எழுந்த உடனே ஒரு சில விஷயங்களை பார்த்து வாழ்க்கை அப்படியே லீட் பண்றாங்க. நிஜமாவே இது உண்மையா சார்? தினப்பலன் அப்படின்னு நீங்க மீன் பண்றது நட்சத்திர பலன், அப்புறம் ராசி பலன். இந்த ராசி நேயர்களே, இந்த நட்சத்திர நேயர்களே அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பேக்கேஜ். ஓகே. என்னன்னா இப்போ நீங்க என்ன கூப்பிடுறீங்க, இப்போ நீங்க ஒரு கண்டென்ட்டா பேசுறீங்க, இப்போ எத்தனை நாளைக்கு இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க முடியும்? நம்மளால முடியாது. ஒரு கொஞ்ச நாள் கண்டென்ட் தீர்ந்து போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யறது? புது கண்டென்ட் பார்க்கணும். ஆனால் புது ஜோசியை தான் நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ கண்டென்ட் தீராம ஒரு கண்டென்ட் வேணும்னா ராசி பலன். ஓகே. சாகுற வரைக்கும் நான் ராசி பலன் சொல்லலாம். டெய்லி 10 ஏதாச்சும் ஒரு ராசிகளுக்கு நடக்கும்னு சொல்லலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடியோ எடிட்டர், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நான் நிறைய சேனல் போகிறேன், அந்த சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவர் படிச்சுட்டு போயிடுவாரு, நாங்கள் தான் எடிட் பண்ணி போடுறோம். சிலர் வாய்ஸ் லிங்க் ஆகாது, மேசத்துல இருக்க தூக்கி ரிசபத்துல இருக்க தூக்கி கண்ணிலையும் போடுவோம், ஓகேங்களா அப்படின்னு சொல்றாரு. இதான் யதார்த்தமாக நடக்குது. இதை விட இன்னொரு பழைய தகவல், ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்தையும் போட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க. பத்திரிகை சேல்ஸ் ஆகலை, அப்போ பத்திரிகை எப்படி முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு போர்டு மீட்டிங் நடத்தும் பொழுது ராசி பலன் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. 2வது பக்கத்தில் இந்த சைடில் ராசி பலன் லென்த்துக்கு போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே குரோத் ஆகுது. ஓகே. சேல்ஸ் குரோத் ஆகுது. ஏன்னா மக்கள் அதை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஆள் கதை மாதிரி எழுதுறான், அந்த ஜோசிக்காரன் ஏதோ கதை மாதிரி எழுதுறான், நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக எழுதுறான். அப்போ நல்லா குரோத் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜோசிக்காரன் கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்குறான், ஓகேங்களா? கான்ட்ராக்டில் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிலாம் முடியாது, ஏற்கனவே இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு முடியாதுன்ட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறாங்க. திருப்பி நல்லா குரோத் ஆகிறப்ப இன்னும் ஒரு அதிகப்படியான காசு கேட்குறப்ப எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது. எல்லா காசையும் உனக்கு கொடுத்துட்டா நாங்கள் எப்படி கம்பெனி நடத்துன்னு கேட்குறப்ப அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளவு முக்கியமான விஷயங்கள்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அந்த இடத்துல பொது அறிவு களஞ்சியம்னு சொல்லி ஒரு தலைப்பை மாற்றி, உயிர்கள் எப்படி இயங்குது, ஒவ்வொரு ஊர்கள் எப்படி இருக்குது, வண்டி வாகனங்கள் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இயங்குது, பரிணாம வளர்ச்சி என்னன்னு சொல்லி மக்களுக்கு தேவையான தகவல்கள் போடுறாங்க. அப்படியே அதனுடைய சேல்ஸ் மொத்தமாக சரிஞ்சிருது, பேப்பருடைய சேல்ஸ். ஏன்னா மக்களுக்கு பொது அறிவுலாம் தேவையில்லை, ராசி பலன் தான் தேவை, ஓகேங்களா? அப்போ என்ன செய்யறாங்கன்னா, திருப்பி அவனை கூப்பிடுறாங்க. ஜோசிக்காரனை கூப்பிடுறப்ப அவன் வந்து இது உண்மையில நடந்த சம்பவம், இப்போ பொய் இல்லை, கதை இல்லை, உண்மையில் நடந்தது. அப்போ அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி வாங்க எழுதுங்க அப்படின்னா அவன் என்ன 4 மடங்கு சம்பளத்தை அதிகமாகவே கேட்குறான். அப்போ திருப்பி அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஒன்றும் கம்பெனி மூடணும். ஆனால் அவனுக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு கம்பெனி மூடுற அளவுக்கு, அப்போ அவனுக்கு கொடுத்தா கம்பெனி மூடிடுவாங்க, அந்த அளவுக்கு லாஸில் கேட்குறான். அவன்றப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவனை வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த கம்பெனி ஓனர் பேர்ல ஜோதிடர், அப்போ அவர் பேர் வந்து ஒரு சிங்காரம்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர் சிங்காரம்னு போட்டு அவர் ஓனர் பேரையே போட்டு 3 வருஷத்துக்கு முன்னால வந்து ராசி பலன்லாம் ரிப்பீட்டா போடுங்கன்ட்டாங்க, ஓகேங்களா? ஜனவரி 1 ரிப்பீட்டா வருது. 3 வருஷத்துக்கு முன்னால ஜனவரி 1 போட்டது இந்த வருஷம் ஜனவரி 1 போடுறது, அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றது. அது போட்டோன்னே திருப்பி குரோத் ஆயிடுச்சு, 200% குரோத் ஆயிடுச்சு. மக்களுக்கு எந்தனைக்கு வரக்கூடிய ராசின்றதெல்லாம் தேவையில்லை, ராசி பலன் தேவை. அது சரியா இருக்கா பொய்யா இருக்கா? ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே நீங்க வேற ஒன்றும் இல்லை, எல்லா ராசிக்கும் பலன் படிங்க, எல்லா ராசிக்கும் பலன் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பொதுவான பலன்கள் சொல்றாங்க. ஆதார் கார்டுல உங்களுடைய முகம் வந்து மங்களா இருக்குன்னு சொல்றேன் பலன். இது எப்படி உண்மைதானே? எவன் தான் தெளிவா இருக்கு. எல்லாம் அப்படிதான். அது மாதிரி பொதுவா வலது கால் கட்டவரில் அடிபடும், மனைவியுடன் இன்னைக்கு கருத்து முரண்பாடு வரும், இன்று மதியத்துக்கு மேல் முக்கியமான நபரை சந்திப்பீர்கள், முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்பு நடக்கும்னு சொல்லி உருட்டுவாங்க. அப்ப என்னன்னா, இது வந்து பொதுவான பலன்கள். பொதுவான பலன்கள் எப்பவுமே சரி வராது. இது வந்து பொதுவா மக்கள், ஜோசிகாரர் தன்னை எப்பவுமே வந்து ஒரு கரண்ட்லேயே வச்சிருக்காருன்னு சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து பேக்கேஜ் நான் சொல்ற மாதிரி இது வந்து வீக்லி பேக்கேஜ், மந்த்லி பேக்கேஜ்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டிவி ஆரம்பிப்பாங்க, ஒரு டிவியில் சேனலில் கூப்பிடுவாங்க, மாதம் 10ஆம் தேதி 5ஆம் தேதி கூப்பிடுவாங்க.
அவர் மொத்தத்துக்கு 4 வாரத்துக்கு சேர்த்து பலன் சொல்லிட்டு போயிடுவார். ஒரே நாள் வந்துட்டு சென்னைக்கு வருவார், வந்து ஒரு ரூம் போடுவார், கேமராமேனை போடுவாங்க, கடன்னு ஒரு மொத்தத்துக்கு பலன் எடுத்துட்டு அவர் அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மாசம் ஃபுல்லா இவன் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுது. ஓகேங்களா? ஆனா இது லாஜிக்கா உண்மை இல்லை. எப்படி ராசி பலன் சொல்றாங்க அப்படின்னா, ராசி என்பது என்னன்னா, உங்க ஜாதகத்துல 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு சந்திரன் மட்டும் எங்க இருக்கோ அந்த கட்டத்தின் பேரு அந்த ராசி. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ராசி. அதுல உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்தோட பேரை உங்களுடைய ராசின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சந்திரனை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது. தினந்தோறும் சந்திரன் நகரக்கூடிய இடங்களை வச்சுக்கிட்டு அந்த பலன்களை சொல்றாங்க. சந்திரன்ல இருந்து சந்திரன் எவ்வளவு தூரம், சந்திரன்ல இருந்து சந்திரன் 4க்கு போயிடுச்சு, சந்திரன்ல இருந்து சந்திரன் 5க்கு போயிடுச்சுன்னு சொல்லி பலன் சொல்றாங்க. இது வந்து பொதுவாக சொல்றாங்க. திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜோசியரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுங்க, 12 ராசிகளுக்கும் பலன் எடுங்க, சரிங்களா? எடுத்துட்டு அதை ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சு சேவ் பண்ணிட்டு திருப்பி மேசத்துல இருந்து அதே பலனை திருப்பி சொல்லுங்க, தப்பா தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதனால வாயில வரதை அடிச்சு ஓட்டுறான். ஓகேங்களா? அதே ஆள்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு வீடியோ கட் பண்ணிட்டு 2யும் போட்டு திருப்பி ஓட்டி பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு சொன்னதெல்லாம் ரிஷபத்துக்கு சொல்லுவான், கும்பத்துக்கு சொல்லுவான். ஏன்னா வாயில வரதை அடிச்சு விடுறான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பொதுவா சொல்றாங்க, எல்லாரும் கவனமாக இருங்கள், கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்வீர்கள், பண இழப்புகள் ஏற்படலாம், இது மாதிரியே சொல்லுவாங்க. அப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல, உங்க காலண்டர் எடுத்துக்கங்க. காலண்டர்ல தனுசு லாபம் 50 வார்த்தையை வச்சிருக்காங்க சார். டெய்லி 12 ராசிக்கு மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதே டிட்டோ அப்படியே ஒரு 25 நாளைக்கு அப்புறம் வரும். இது வந்து சும்மா மக்களுக்கு நான் என்ன சொன்னா, மக்களுக்கு ஒரு உத்வேகம் தான். குட் மார்னிங்னு சொல்றோம், அது குட் மார்னிங் சொன்னா எனக்கு ஃபுல்லா குட் ஆயிர போதா? இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு வேக்கப் அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வேணா நம்ம இந்த காலண்டர்ல வர காலைல சமையல் பண்றோம், இட்லி பண்றோம், சட்னி அரைக்கிறோம், அந்த டயத்துல டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு மேசராசி நேயர்களே அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். ஓகேங்களா? அது ஒரு ஹாப்பியா ஒரு மூமெண்ட், அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாமே தவிர அவங்க சொல்றதெல்லாம் பொய். அவங்க ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்காக சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஜோசியர் உங்க சேனல்லே வராரு, அவர் நீங்க இதை போட்டா போடுங்க, கட் பண்ணீங்க, சரிங்களா? அவரு ஜோதிடம் என்பது அறிவியல், ஜோதிடம் என்பது விஞ்ஞானம், ஜோதிடத்துல எல்லாமே கிரக அடிப்படையில் சொல்ல வேண்டும், பொது பலன்கள் ஜோசியத்தில் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்வார். ஆனா அவர் வேற ஒரு டிவியில ராசி பலன் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? மக்களை கேனேன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. நான் திருப்பி சொல்றது, சமூக அக்கறை வேணும். அப்ப நம்ம இதை ஜோசியத்தை அறிவியலா பார்க்கும் பொழுது, ஒரு ராசி, ஒரு சுவாதி நட்சத்திர ஒரு பிள்ளைக்கு 4 கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல. ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்காரன் ஒருத்தன் திருடனாக இருக்கிறான், ஒருத்தன் போலீஸனாக இருக்கிறான். 2 பேருக்கு எப்படி ஒரே பலன் நான் சொல்ல முடியும்? இல்லைங்களா? ஒருத்தன் வந்து அஸ்தனத்துல பிறந்தவன் பிச்சை எடுக்கிறான், இன்னொரு அஸ்தனத்துல பிறந்தவன் கோடீஸ்வரனா இருக்கான். 2 பேருக்கு எப்படி ஒரே பலன் நான் சொல்ல முடியும்? எல்லாமே முரண்பாடு. மீதி 8 கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஜோசியரா இருக்கிறேன், நான் டெய்லி ராசி பலன் சொல்றேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் என்ன சொல்றேன், ராசி பலன் நான் சொல்றேன்னா இல்ல, ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்பேன் இல்லைங்களா? அப்ப என்கிட்ட வரும்போது ஜாதகத்தை கேட்கறேன்ல, அப்ப எது சரியானதுன்னா, மொத்தமா ஒரு ஜோசியிட்ட போய் பார்க்கறேன், ஜாதகத்தை பார்ப்பது சரியானது. நம்ம இப்ப பேசுற தகவல்கள், நான் வேற தகவல் பேசுறோம், இந்த சூரியனும் புதனும் பாதிச்சுன்னா, குருவும் சுக்கிரன் பாதிச்சுன்னா, வாழ்க்கை இப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குன்னா லாஜிக். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கேஸ்லாம் படிக்கிறோம், இந்த டெல்லி நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்குன்னு சொல்லி படிக்கிறோம். இதெல்லாம் கேஸ்லாம். அப்ப அது வந்து கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, அது வந்து லா கிடையாது, தீர்ப்பு கிடையாது. ஆனா வந்து கேஸ்லான்னு சொல்றாங்க. இது வந்து நடந்திருக்கு சம்பவங்கள். அப்ப எனது அனுபவத்தை நம்ம 2 பேரும் பேசும்பொழுது, சார் ஒருத்தர் 2 கல்யாணம் ஆகிறப்ப எப்படி சார் இருக்கும் அவர் ஜாதகத்தை பாக்குறப்ப, இந்த கிரகங்கள் இருக்கும்போது 2 கல்யாணம் ஆச்சுன்னு நம்ம சொல்றோம். இது வந்து லாஜிக். இந்த லாஜிக் எந்த ஜோசியர் வேணாலும் பேசலாம். ஆனா மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களேன்னு சொல்றது லாஜிக் கிடையாது. அது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அப்ப மொத்தம் 700 கோடி பேர்ல எத்தனை ராசிக்காரங்க இருக்காங்க? 12 ராசிக்காரங்க 700 கோடி. அப்ப 700 கோடி பேரும் 12 பிரிவுகளா தான் இருக்காங்களா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பேரை ஒன்னா இல்லை இல்லைங்களா? அப்ப எப்படி 700 கோடி மக்களையும் ஒரே 12 பிரிவுகளை கொண்டு வர முடியாது. அப்ப ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யூனிக்கானது. அப்ப ஜோசியர்கள் உங்களை ஏமாத்துறது கரை நல்லதுன்ற மாதிரி என்ன செய்யணும், ஏமாத்துறது ஹாப்பி கொடுக்குது. காலைல எந்திரிச்சு ஏதோ ஜாலியா இருக்கிறதுக்கு யாரோ ஒரு ஆள் சொட்டத்தலையும் பேசி இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு ஆன் பண்ணி விட்டு உட்காந்து போக வேண்டியதானே தவிர, ஆனால் அது உண்மை இல்லை. ஜோசியர்கள் உங்களை கவர்ந்து இருப்பதற்காக, அட்டென்ஷன் சீக்கிங்காக சொல்றாங்க, கரண்ட்ல இருக்காங்க, ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க, அவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணுன்றதுக்காக பேசுறாங்க. அவருக்கும் கண்டென்ட் தேவையில்லை. வாழ்க்கை ஃபுல்லா காலைல எழுந்து உட்காந்து நல்லா பவுடர் போட்டு உட்காந்து பேசினா போதும். வாழ்க்கை ஃபுல்லா பேசலாம், ஏன்னா டெய்லி ஒரே விஷயத்த பேசலாம். இன்னொரு விஷயம், நீங்க உட்காந்து ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய ராசி பலனை அப்படியே உள்வாங்கி பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகள் கூட மாறாம அடுத்தடுத்த ராசிகளுக்கு அடுத்தடுத்த நாள்ல வரும். அவர் ஒரு 50 வார்த்தை ஸ்லைடு மாதிரி போட்டு வச்சுக்குவார் போல முன்னால. அதை பார்த்து இதை பார்த்து மாறி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப உண்மை இல்லை, லாஜிக்காக அவங்க பேசல.
அப்ப கிரக பயிற்சி பலன்கள், மாத பயிற்சி பலன்கள், ஆடி மாச பலன்கள், வைகாசி மாச பலன்கள் இவங்க சொல்றது இதேதான். ராசிக்கு யார் பலன் சொல்றாங்களோ அவங்களை நம்பக்கூடாது. அது ஜோசியத்துல லாஜிக் கிடையாது. எதற்கு பலன் சொன்னா, ஒருவேளை லக்னத்துக்கு பலன் சொன்னா லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, அது யார் சாரம் வாங்கியிருக்காரு, இவருக்கு யார் சாரம் கொடுத்துருக்காங்க, மீதி கிரகங்கள் பாக்குதான்றதெல்லாம் முடியும். அப்ப ஜோசிய வீடியோ, அதே ஜோசியர் வீடியோ பேசும்போது எப்படி பேசுறாரு, ரொம்ப லாஜிக்கா பேசுறாரு இல்லைங்களா. இந்த கிரகம் சுபரா இருக்கு, அந்த கிரகம் அசுபரா இருக்கு, சுப கிரகங்கள் பாக்குது, அசுப கிரகங்கள் பாக்குது, சுபாவ சுபர், பௌர்ணமி சந்திரன், அமாவாசை சந்திரன் பேசுறாரு. ஆனா அங்க வந்து பாக்குற மேசராசி நேயர்கள்னு பேசுறாங்க. என்ன அர்த்தம்னா, அப்ப மக்கள் கொஞ்சம் குழப்பறையிலும் தான். இப்போ சரியாக பொது பலன்களோ ராசி பலன்களோ சரியில்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அது ஜோசியர்கள் ஏமாத்துறதுக்காக சும்மா டைம் பாஸுக்காக பார்த்துக்கலாமே தவிர அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல எனக்கு மக்களுடைய அறியாமை தானே கண்ணுக்கு தெரிய வருது. மக்களுக்கு எப்படி அறியாமைன்னு நம்ம சொல்றது, நம்ம அவங்களுக்கு தெரியாத ஃபீல்டு இல்லையா, அதனால அவங்க நம்பிடுறாங்க அவங்க. பட் ஆனா லைஃப்ல வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது, அதுதான் லைஃப். நம்ம ஒரு ஃப்ளோல அப்படி போறதுதான். அந்த காலையில வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி கேலண்டர் எடுத்து துன்பம் பார்த்தா அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நமக்கு துன்பம் தான் நடக்கும், ஸ்கூலுக்கு போக வேணாம், காலேஜ் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலண்டர்ல போய் பாத்தீங்கன்னா துன்பம்ன்ற வார்த்தைலாம் இருக்காது, காமனான வார்த்தைகள் இருக்கும். சோர்வு, சோகம், சோர்வு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. துன்பம்ன்ற வார்த்தையெல்லாம் மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சாதாரண வாழ்க்கையில ஒரு அப்படி கிராஃப் மேல போயிட்டு வர மாதிரி ஒரு வார்த்தைகளை போட்டு குழப்புவாங்க. அது ஒரு பெரிய அப்ப என்னன்னா சோர்வு அப்படிங்கிறப்ப இவங்களாவே சோர்வா இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் அன்னைக்குன்னு முடிவு எடுத்துப்போம். அப்படிதான் நம்ம ஓய்வு அப்படின்னு போட்டிருக்கோம். அது தப்பு இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, அது வந்து காலண்டரை நிரப்புறாங்க. அந்த இடத்துல கண்டென்ட் இல்லாதப்ப எதையாச்சும் ஒன்று போட்டு நிரப்புறாங்க. அப்ப அந்த இடத்துல தேவைப்படுது சமூக அக்கறை, சமூகம் இப்படிதான் இயங்கிட்டு கலாச்சாரம்ன்ற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது, போடுறாங்க. அதை நம்புறது உங்களோட பிரச்சனைன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா. அது சரியில்லை, அது தப்புன்னு சொல்றேன். அப்ப லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்த அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு துறை சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் போடுறாரு இல்லையா. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வந்து இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அஸ்ட்ராலஜி வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போய் நீங்க வந்து சார்ட் பண்ணீங்கன்னா ஏஐ சார்ட் பண்ணுது. நீங்க வந்து பிறந்த தேதி கொடுப்பீங்க, உங்க பேரை போட்டு இந்த நேரத்தில் பிறந்த நேயர்களே உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், காதலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. உடனே இவனுக்கு வந்து எதுக்கு போறான், 12, 15 வயசு 18 வயசு பையன் எதுக்கு போறான்னா காதலுக்கு தான் போறான். வயசை பார்த்து அது சொல்லுது ஏஐ. இவன் வந்து ஏதோ ஜோசிக்காரன் அந்த பக்கம் பேசியிருக்கான்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். இது மாதிரி சம்பந்தம் இல்லாத துறை சார்ந்த நபர்கள் இல்லாம யார் யாரெல்லாம் உள்ள வந்துட்டு இப்ப சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்காரர் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எல்லா ஜோசியக்காரையும் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவராகவே பேசுறாரு. அவர் மாறிட்டார் ஜோசியக்காரர். அவருக்கு தெரிஞ்சு வச்சு எப்படினாலும் இவங்க தான் பேசுறாங்க, நம்மளே பேசிடலாம். எதுக்கு அவனுக்கு போய் கூப்பிட்டுக்கிட்டு அவனை வேற அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்மளே கேமரா ஆன் பண்ணி வச்சு பேசிட்டு போயிட்டோம், வேலை முடிஞ்சு நம்மளும் ஜோசியரை ட்ரெண்ட் ஆயிடலாம். ஏன் கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் ஆங்கரா வந்தார். இப்ப அவர் வந்து ஜோசியத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் இல்லையா அவருக்கு. ஓகேங்களா. என்னன்னா மக்களுடைய அறியாமை காரணம். இந்த துறையில அறிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, தேவையில்லை. அப்ப எல்லா துறைகள்லயும் ஃப்ராடு இருக்கிறது போல ஜோசியத்துல நிறைய இருக்கிறாங்க. நீங்க இது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஒருத்தர் வீடியோல பேசுறாரு, அதை கேட்கறதுனால தப்பு இல்லை. ஆனா அவர் உண்மையானவரை நம்பி நீங்க அவரை தொடர்ந்து போனீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. அது வந்து ஒரு கன்னி மாதிரி ட்ராப்பு தான். அது ஒரு ஜாதகத்தை பலன் சொல்லும்போது ட்ராப் ஆயிடுறீங்க. ஓகேங்களா. அப்படியே போய் அவரை நம்பி உள்ள போனீங்கன்னா அவர் மொத்தத்துக்கு வலிச்சு உள்ள போட்டுக்குவாரு, சிக்கனா முடிஞ்சிருச்சுன்னு வாரு. ஓகேங்களா. அப்ப என்கிட்ட ராசிகள் வாங்கணும்னு சொல்லுவாரு, என்கிட்ட மந்திரம் சொல்லி தூடுவாங்க, அப்படியே அவங்கள அப்படியே இழுத்து கொண்டு போயிரு. பத்திரமா இருக்கணும். எனவே ராசி பலன் என்பது மனதை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே, அதுல உண்மை இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ராசி பலன்கள் மீது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கட்டுக்கதையா கட்டி வச்சிருக்கோமோ அதை பத்தின பல யதார்த்தமான உண்மைகளை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.